عجبا لأمر المؤمن إن أصابته سراء حمد ربه وشكر كان خير الله وإن أصابته الضراء حمد ربه وصبر كان خير الله صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அகிலத்தை படைத்து பரிபாலனம் செய்கின்ற எல்லாமுள்ள ஹக்கு சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் உண்டாவதாக. ஸலவாத்தும் ஸலாமும் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொற்களை செயல்பாடுகளை பின்பற்றி நமக்கெல்லாம் எடுத்துரைத்த அன்னார்களின் தோழர்கள், தாபிஈன்கள், தபுஉ தாபிஈன்கள், அதற்கு பின்பாக வந்த அனைத்து இமாம்கள், இங்கே நாம் ஜும்மாவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த நம்மின் மீதும், இன்னும் இந்த உலகத்திலே உதிக்கிற பிறக்கிற அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதும், மோமினான ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் கருணையும் கிருபையும் என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து என் உரையினை துவங்குகிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து முஸ்லிம்களுக்கும் முழுமையான ஈமானோடு முழுமையான சந்தோஷத்தோடு அவர்கள் கொண்ட அந்த கொள்கையில் உறுதிப்பாடும் அவர்களுடைய இபாதத்தில் எந்த விதமான தங்கு தடைகள் இல்லாமல், எந்த ஆபத்தும் இல்லாமல், ஒடுக்குதலும் இல்லாமல் நிம்மதியாக நாம் வணங்குவதற்கு வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குறிப்பாக எங்கெல்லாம் முஸ்லிம்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ, அடைக்கப்பட்டு அல்லது அடிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களோ, அங்கெல்லாம் இஸ்லாம் ஓங்குவதற்கும் அவர்கள் சரியான பாதையில் நடப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, புனிதமிக்க ஜும்ஆவுடைய நாள் நாம் அமர்ந்திருக்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு செய்தி, அடிக்கடி நாம் கேள்விப்பட்ட அல்லது கேட்ட படித்த ஒரு செய்திதான். அதை தான் உங்களுக்கு ஒரு வசியத்தாக இந்த ஜும்மா நான் வைக்கிறேன். அது என்ன? நம்முடைய அடிப்படை ஆழமான ஒரு விஷயம், அது ஈமான் என்பதுதான். ஈமான் சொல்கின்ற பொழுது நாம் கேள்விப்பட்டிருக்கலாம், படித்திருக்கலாம், நாமே பேசியும் கூட இருக்கலாம். ஆனால் இதன் முக்கியத்துவத்தை அடிக்கடி நாம் ஜும்மாக்களிலே ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜத்திது ஈமானக்கும், உங்கள் ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருங்கள் என்று சொன்னார். அப்படி என்றால் என்ன? நம் ஈமான்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது பொலிவு இழந்து வருகின்ற பொழுதெல்லாம் அதை நாம் திரும்ப திரும்ப அதை நினைவூட்டிக் கொண்டு அதை நாம் தீபத்தை ஏற்றிக்கொண்டு இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஹதீஸின் மூலம் சொல்றார். அதை உதாரணத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது அது ஆடைக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. ஈமான் என்பது ஆடைக்கு ஒப்பானது. நாம் அணிகின்ற ஆடை அழுக்காகிவிட்டால் நாம் அணிவதில்லை, அதை திரும்பவும் அது தூய்மையாக்கப்பட்ட பிறகு அலசிய பிறகுதான் நாம் அதை அணிகிறோம். அதே போலத்தான் ஈமான் என்பது அப்பப்போ நம்ம என்ன செய்ய கொஞ்சம் குறைபாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கும், பழமையை போல தோற்றம் அடைந்து கொண்டே இருக்கும். நாம் அப்படியே விட்டு விட்டால் அந்த ஈமான் பாழடைந்து விடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். கடைசி அந்த ஈமான் நம்மை விட்டு வெளியேறுவதற்கு கூட வாய்ப்பு. அப்போ ஆடையை நாம் பரிசுத்தமாக நினைக்கிறோம், நம்முடைய வீடுகளை பரிசுத்தமாக வைக்க வேண்டும் நினைக்கிறோம், நம்முடைய இல்லங்களை நம்மை சுற்றி இருக்க அனைத்தும் பரிசுத்தமாக வைக்க நினைக்கிறோம். நம் உடம்பில் அழுக்குகள் பட்டால் கூட அந்த அழுக்கை எப்படியாவது நாம் நீக்க வேண்டும், அதை சுத்தப்படுத்த வேண்டும், அதை சுவாசமாக வைத்திருக்க வேண்டும், மனமாக வைத்திருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவதில் இந்த மார்க்கம் தப்பொன்றும் சொல்லவில்லை.
இதையெல்லாம் கவனித்த நீங்கள் ஈமானை மட்டும் ஏன் கவனிக்காமல் விட்டீர்கள் என்பதுதான் நீங்க கேள்விக்குறியார்கள். உலகத்தில் அனைத்தையும் வலுவாக வைத்திருக்க வேண்டும் நினைக்கிறீர்கள். நான் பணம் படைத்தால் அந்த பணம் அதிகமாக இருக்க வேண்டும் நினைக்கிறோம். எங்களுக்கு அதிகமான குழந்தைகள் செல்வங்கள் வேண்டும் என்று நினைக்கிறோம். உலகத்தில் நாங்கள் எது பெற்றாலும் அது வலுவானதாக அசுத்தம் இல்லாததாக இருக்க வேண்டும் நினைக்கின்ற அதே நாம் தான் நம்முடைய ஈமான் பாலடைந்த பொழுது, நம் ஈமான் பக்கம் இல்லாத பொழுது, நம் ஈமான் ஒளி பெறாத பொழுது அந்த ஈமானை நாம் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவதுதான் நமக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய கைசேதம். அவருடைய நோக்கமே அதுதான். அடிக்கடி நாம் என்ன செய்யணும்? ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஜதீது ஈமானக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதை கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை மொழிவதன் மூலமாக நாம் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது மொழிவது மட்டுமல்ல, அது பேச்சோடு முடிவது மட்டுமல்ல, அதன் உள் அர்த்தங்கள் என்ன, அது சொல்லுகின்ற அந்த தாற்பயமான கருத்துகள் என்ன என்பதை உள்வாங்கி நாம் அமல்படுத்துகின்ற பொழுது அந்த ஈமான் கடைசி வரையிலும் நம்மிடத்தில் அது விலகாமல் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஈமானை அப்போது நாம் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் ஈமான் தான் நமக்கு கை கொடுக்க போகின்ற கடைசி ஒரு செயல்பாடு. உலகத்தில் யாரை வேண்டுமானால் கை கொடுக்கலாம். பணம் தேவையா? மற்றவர்கள் கொடுக்கலாம். இடம் தேவையா? மற்றவர்கள் கொடுக்கலாம். என்ன தேவையாக இருந்தாலும் மற்றவர்கள் கொடுத்துவிட முடியும். ஆனால் ஈமானுடைய தேவை மட்டும் மக்களால் செய்துவிடவே முடியாது. அப்ப ஈமான் எவ்வளவு முக்கியமானது பாருங்க. அப்ப ஈமான் என்பது நம்மோடு கடைசி வரையிலும் செல்லக்கூடியது. ஒரு மனிதனுடைய பாக்கியம் ஈமான். அவருடைய கடைசி ஈமானுடைய கடைசி பாக்கியம் என்ன? அப்படியே போதும். நம்முடைய அடுத்த வாழ்க்கை கபருக்குள்ளும் ஈமான் வேலை செய்ய வேண்டும். வன் ரப்புக்க வமா தீனுக்க வமன் நபியுக்க என்ற கேள்வி கேட்ட பொழுது இப்பொழுது சாதாரணமாக நாம் பதில் சொல்ல முடியும். உன் ரப்பு யாருன்னா அல்லாஹ்னு சொல்ல போறோம். உன் நபி யாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல போறோம். மார்க்கம் என்ன தீன் இஸ்லாம் என்று சொல்ல போகிறோம். ஆனால் அங்கு வார்த்தை வர வேண்டுமே. அப்படி என்றால் இங்குள்ள வார்த்தைகள் நாம் சரியாக ஒழித்திருக்க வேண்டும். பழக்கப்பட்ட நாவுதான் சொல்ல முடியும். அடிக்கடி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை மொழிந்த நாம் தான் தவறுக்கு சென்ற பொழுது கூட அதுதான் நமக்கு உதவி செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதை போல ஈமான் என்பது உலகத்தோடு முடிவது அல்ல. தவறுக்கு சென்றாலும் தேவைப்படுகிறது, வறுமை சென்றாலும் உங்களுக்கு சாட்சியா இருக்குது. கடைசியில் உங்களை சொர்க்கத்தில் நுழைய வைப்பதற்கு அந்த ஈமானே போதுமானதாக இருக்கிறது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஈமான் மீது நாம் கொஞ்சம் ஆர்வம் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். நமக்கு தான் ஈமான் இருக்குது, நாம தான் தொழுகிறவன், நாம் நோன்பு வைக்கிறவன் அப்படின்னு அசால்ட்டாக போகக்கூடாது. இதுவெல்லாம் ஈமான் வெளிப்பாடுதான். ஆனால் உண்மையான ஈமான் என்பது கடைசி வரை உள்ளத்திலே நாம் இருத்தி வைப்பதுதான். அதை ஒழித்து வைப்பது அல்ல, அதை வெளிப்படுத்தி காட்டுகின்ற ஒன்றுதான் நமக்கு மிக முக்கியமான ஒரு செயல்பாடு. ஈமானை தவிர்த்து நம்மை நாம் சிந்தித்து பார்க்கவே முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அல்லாஹ் நம்மை ஈமான்தாரிகளா படைத்து விட்டான். அல்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று நாம் சொல்ல வேண்டும். அது சொல்வது மட்டுமல்ல, கடைசி வரையிலும் இந்த ஈமான் எப்படியெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து மற்றவர்களுக்கும் அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த மார்க்கம் தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம். ஒரு நிகழ்வை சுட்டி காட்டுகிறேன். உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் ஒரு போர்க்களத்திற்குள் செல்கிறோம். போர்க்களத்துக்கு போய் அந்த மக்களை எல்லாம் நாங்கள் வீழ்த்துகிறோம். சுலபமாகவே வீழ்த்தி விட்டோம். நாங்கள் அந்த கட்டத்தில் ஒரு நிகழ்வை சுட்டி காட்டுறாங்க. உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு நானும் இன்னொரு அன்சாரி சஹாபியும் 2 பேரும் சேர்ந்து அங்கு கூட்டத்தில் இருக்க ஒருவனை விரட்டி நாம் போரிட்டோம். ஒரு கட்டத்தில் அவன் வீழ்வதற்காக தயாராகிவிட்டான். உலகம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சிட்டான். அப்ப அந்த நேரத்தில் அவன் திருக்கலிமாவை ஒழிந்து விட்டான்.
இப்ப நாங்க 2 பேரும் அவன் அடிக்கலாம்னு போகும் பொழுது திருக்கலிமாவை ஒளிந்து விட்ட பிறகு அந்த சஹாபி, என்னோடு சண்டையிட்ட சஹாபி கொஞ்சம் ஒதுங்கி விட்டார். நான் யோசித்து விட்டு பின்பு என்னாவே என்னுடைய ஈட்டி எடுத்து அவரை குத்தி விட்டேன் என்று சொன்னார். இது ஒரு நிகழ்வு தான், சாதாரண நிகழ்வா தெரியலாம். இதெல்லாம் நடக்கக்கூடியதான் நினைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு சேர்க்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கேட்டாங்க, இப்படி நீங்க செய்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நீங்களா கொண்டீர்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை ஒழிந்த பிறகு ஏன் நீங்கள் கொண்டீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் காரணத்தை சொல்றார். யா ரசூலல்லாஹ், நான் கொன்றது உண்மைதான், ஏன் கொண்டேன்? அவர் சொல்கிறது ஈமானை ஏற்றுக்கொள்ள சொல்லவில்லை, மாற்றமாக அவர் சொன்னதெல்லாம் என்னுடைய ஆயுதத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக. நான் அவனை குத்தி விடுவேன் என்றோ தாக்கி விடுவேன் என்றோ தன்னை பாதுகாக்கத்தான் சொன்னாரே தவிர முழுமையான ஈமான் இல்லை, ஈமானா சொல்லவில்லை என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லி காட்டுறாங்க, அஷகத கல்பஹு, அவருடைய உள்ளத்தை திறந்து பார்த்தாயா என்று கேட்டாங்க. அவற்றை ஈமான் சொல்றீங்களே, உள்ளத்தை திறந்து பார்த்தீர்களா என்று கேட்டார்கள். சொன்னார்கள், நாளை கியாமத்து நாளையில் அவர் சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ் அங்கு வந்து நிற்கின்ற பொழுது உங்களால் என்ன பதில் சொல்ல முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கிறார். அப்ப நம்முடைய ஈமான் ஒரு சொல்லால் கூட நம்முடைய ஈமான் வலுப்பெற்று விடுகிறது. நம்முடைய ஈமானை திரும்ப திரும்ப அதை நாம் சொல்லுகிற நோக்கம்னா, சில பேருக்கு இப்ப ஈமான் சொன்ன பிறகு கொஞ்சம் தூக்கம் வந்துடும், அல்ல ஏதாவது சொன்ன நம்ம கேள்விப்பட்டதானே, அப்பப்போ ஜமாத்தில் கேட்கிறோம், அப்பப்போ இந்த செய்தியில் கேட்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அல்ல, எத்தனை முறை கேட்டாலும் சரிதான், அந்த ஈமான் அது ஒளி பெறுகிறதா, அது வலுப்பெறுகிறதா என்பதுதான் மிக முக்கியமானது. அதைத்தான் இந்த செய்தியின் மூலமாக நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடியதா இருக்கு. இதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அடிபட்டார்கள் உங்களுக்கு தெரியும். எதற்காக வேண்டி? இந்த திருக்கலிமாவை எல்லோருடைய நாவிலிருந்து வந்து விடாதா? அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள முடியாதா? எந்த அளவுக்கு தன்னையே வருத்தி கொண்டார்கள் என்று அல் குர்ஆன் பேசுகிறது. வருத்தி கொண்டாங்க. இந்த உம்மத்துல பிறந்த யாரும் ஈமான் இல்லாமல் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் செல்லக்கூடாது என்பதில் தன்னை முழுமைப்படுத்திக் கொண்டதால் அல்லாஹ் சொன்னான், லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன், அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக உங்களே நீங்கள் கவலையால் ஆழ்த்தி அழித்துக் கொள்ள போகிறீர்களா என்று கேட்டார். இந்த வார்த்தையை கவனி பாருங்க. அவர்கள் ஈமான்தாரிகளாக வாழவில்லை என்பதற்காக உங்களையே அதை நினைச்சு நினைச்சு நினைச்சு, ஏன்னா பல பேர்கள் அந்த மனக்கவலை வந்ததாலே பாதிப்பு தான். இந்த மனக்கவலை அவர்களை உருக்கிவிடும், அவர்களை அழித்து விடும் என்பதற்காக அல்லாஹ் சொன்னார், நீங்கள் நினைத்து நினைத்து தாங்களே நீங்கள் அழித்துக் கொள்ள போகிறீர்களா என்று கண்டித்த வார்த்தையோடு அல்லாஹ் சொன்னார். அப்படி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுக்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். அதை செவ்வன சிறப்பாக செய்து போனார், அது அழகாக செய்துட்டு போனார். எனவே ஈமான் என்பது நம்முடைய நிஅமத்துகளிலேயே பெரிய நிஅமத்து மட்டுமல்ல, கடைசி வரையிலும் நாம் பாதுகாக்க வேண்டிய, பொக்கிஷமாக வைக்க வேண்டிய, மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டிய ஒரு செயல்பாடாகத்தான் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் நீங்களும் சொல்லிக்காரு. நம்முடைய ஈமான் நமக்கு தெரியும்ல, ரொம்ப பலகீனமான ஈமான் இருக்கிறதுலயே ரொம்ப பலகீனம். ஏன்னா நான் ஒரு ரசூலுல்லாஹ்வையும் பார்த்ததில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் மட்டும் நமக்கு வந்து அடைந்தது, அல்ஹம்துலில்லாஹ். மற்றபடி அல்லாஹ்வை பார்த்ததில்லை, மலக்க பார்த்ததில்லை. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய ஈமான் எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல. அல்லாஹ்வை பார்த்ததாக ஒரு அறிவிப்பு இருக்குது, அல்லாஹ்விடம் பேசியதாக அறிவிப்பு இருக்கிறது, மலக்குமார்களை பார்த்ததாக அறிவிப்பு இருக்குது, வானத்தில் சென்று அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்ததாக அறிவிப்பு இருக்குது, சொர்க்கத்துக்கு சென்று அதனுடைய இருக்கின்ற இன்பங்களை கண்டார்கள், ஆசைப்பட்டால் இருக்குது, நரகத்தில் சென்று அங்கு என்னெல்லாம் வேதனை அடையப்படுகிறது, யாருக்கு என்ன வேதனை பிரிக்கப்பட்டிருக்கின்றெல்லாம் பேசினார்கள். எல்லாவற்றையும் நேரிலிருந்து பார்த்தவர்கள் ஈமான் எவ்வளவு வலுவாக இருக்கும். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம ஸய்யின்னா பி ஸீனத்தில் ஈமான்,
அல்லாஹும்ம ஸய்யன்னா பிஸீனத்தில் ஈமான், இறைவா எனக்கு ஈமான் என்ற அலங்காரத்தை எங்களை அலங்கரிப்பாயாக என்று கேட்டான். கேட்டது யாரும் பாருங்க, நம்முடைய ஈமானுக்கும் நபியின் ஈமானுக்கும் எவ்வளவு தூரம் பாருங்க. நம்முடைய ஈமானுக்கும் சஹாபாக்கள் ஈமானுக்கு வைக்க முடியுமா? நம்முடைய ஈமானுக்கு முந்தி சென்ற நல்லவர்கள் ஈமான் வைக்க முடியுமா? இல்லை. நாம் தாழ்ந்த அதனாவாக இருப்பவர்கள். நம்முடைய ஈமான் இப்படி இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் வலுவாக இருந்தது, அது பெரியதாக இருந்தது, கண்கூடாக பார்த்த ஈமானாக இருந்தது. அல்லாஹும்ம ஸய்யன்னா பிஸீனத்தில் ஈமான், இறைவா என்னுடைய ஈமானை அழகுபடுத்துவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்காக பாடுபட்டார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த செய்திதான். அதற்காக வேண்டிய தாயிப்பில் சென்று அடிபட்டதும் இரத்தக்கரைகளோடு போனதும் அதற்கு பின்பாக இந்த உம்மத்திற்காக துஆ செய்தலும் நம்ம எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட மிகப்பெரிய ஒரு செய்தி. அப்ப ஈமான் என்பது ஒரு முக்கியமான விஷயம் என்பதை நமக்குள் நாம் அது உறுதிப்படுத்திக் கொள்ளும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதிமாக ஒரு சிறுவன் இருந்தார். காதிம் பணியாளராக ஒரு சிறுவன் இருந்தார். அந்த சிறுவனுக்கு ஒரு சமயத்தில் நோய்வாய்ப்பட்டு விட்டார். அதை விசாரிப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிறார். சென்ற பொழுது அவன் பக்கத்திலே தலைமுடியில் அமர்ந்து கொண்டு அவனிடத்தில் சொன்னார்கள், அஸ்லீம், இப்ப நீ இஸ்லாத்துக்கு வந்திருப்பா, ஈமானை ஏற்றுக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப அவர் என்ன செய்தாரு, நேரா தந்தையை பார்த்தார். இதுல நிறைய செய்தி உள்ள இருக்கு, நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். தந்தையை பார்த்தார். தந்தையை சொன்னாங்க, பரவாயில்ல, ஈமானை ஏற்றுக்கொள்ளுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவர் அஸ்லம்து, நான் ஈமானை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சி அடைந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார், நரகத்தை விட்டு பாதுகாத்த அவரை பாதுகாத்த ரப்புக்கே எல்லா புகழும் என்று மன மகிழ்ச்சியோடு அவர்கள் வெளியே வந்தார்கள். இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. இதை ஆழமாக சில விஷயங்களை நாம் ஆய்வு செய்வோம். முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தஅவாவை எங்கும் விட்டு கொடுத்ததே இல்லை. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்தாங்க. இத்தனை ஆண்டு காலம் தனக்கு பணி செய்த அந்த பணியாளர் சிறுகுழந்தையாக இருப்பினும் அவனுக்கும் ஈமான் கூட செய்ய வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக செய்தது தஅவாவை தான். தஅவா மிக முக்கியமானது. தஅவா மிக முக்கியமானது. அல்லாஹ் சொல்வது போல உதுஉ இலா ரப்பிக இலா சபீல் ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇஸத்தில் ஹஸனதி வஜாதிலுஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன். நீங்கள் அல்லாஹ்வின் புறம் அழைத்து கொண்டே இருங்கள். எப்படி? பில் ஹிக்மா. ஹிக்மத்னா என்ன? ஞானம் நம்ம சொல்லுவோம். பில் ஹிக்மா என்று சொன்னால் அறிவு சார்ந்த செய்திகளை கொண்டு அறிவோடு பேசுங்க. சில பேரு அறிவாளியா இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் நீங்க சொன்னா நம்புறது இல்ல. அவங்க அறிவு சார்ந்த செய்தி சொன்னா நம்புவாங்க. அல்லாஹ் உதாரணம் காட்டுறான் பாருங்க. லவ்கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ் லஃபஸததா. இந்த உலகத்துல அல்லாஹ் ஒரே கடவுள் தான், ஒரே இறைவன் தான். அதுக்கு என்ன சாட்சி? அல்லாஹ்வே சொல்கிறார், இந்த உலகத்தில் இந்த வானம் பூமியில் அல்லாஹ் அல்லாத ஒரு கடவுள் இருக்குமானால் இந்த வானம் கெட்டு போயிருக்கும், இந்த பூமி கெட்டு போயிருக்கும், ரெண்டும் அழிந்து போயிருக்கும் சொன்னான். இயற்கையை நம்ம சிரிக்கிறதுலப்பா, அறிவு உள்ளவன் சிந்திப்பான். ஏன்னா ரெண்டு தலைமை இருந்தா என்ன நமக்கு தெரியும். இந்த அரசியல் ரீதியாக கூட இருக்கலாம். ரெண்டு தலைமைகள் இருக்கின்ற பொழுது, ரெண்டு தலைவர்கள் இருக்கின்ற பொழுது, துணை தலைவர் பேசலாமா? ரெண்டு தலைவர்கள் இருக்கின்ற பொழுது ஒருவன் செய்ய வேண்டும் என்று சொல்வான், ஒருவன் செய்யக்கூடாது என்று சொல்வான். இரண்டு கடவுள் இருக்கின்ற பொழுது மழை வேண்டும் ஒரு கடவுள் சொல்வார், மழை வேண்டாம் என்று சொல்வார். இன்னொரு கடவுள் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்வார், இன்னொரு கொடுக்க வேண்டாம் என்று சொல்வார். இந்த ரெண்டில் ஒன்று நிகழ்ந்தே ஆக வேண்டும். ஒன்று நிகழ்ந்தால் ஒன்று இயலாமல் ஆகிவிடும். எனவே இரு கடவுள்கள் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அதைத்தான் அல்லாஹ் ஹிக்மத்தோடு ஞானத்தோடு அறிவோடு நீங்கள் அழைத்தால் அவர்களுக்கும் இந்த ஈமாவுடைய ஞானம் புரியும், அவர்களும் வருவார்கள். வல் மௌஇஸத்தில் ஹஸனா, நல்ல உபதேசங்களை
உள்ளத்தில் ஆழப்பதிக்கின்ற உபதேசங்களை செய்து நீங்கள் அழையுங்கள். தேவைப்பட்டால் நல்ல விதமாக அவர்களோடு நீங்கள் தர்க்கம் செய்தாவது நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரையிலும் தஅவத்தை விடவில்லை என்பதற்கு இந்த ஒரு செய்தியே ஆதாரம். அப்ப அந்த சிறுவனிடத்தில் சென்று நீ இஸ்லாத்திற்கு வா என்று அவர்கள் அழைக்கிறார்கள். இந்த முதல் செய்தி. இரண்டாவது செய்தி பார்த்தனவா, அந்த சிறுவன் தந்தையை பார்த்து கண்ணை காட்டினான். நான் ஏற்றுக்கொள்ளவா என்று கேட்டான். அவர் சொன்னார் ஏற்றுக்கொள் என்று சொன்னார். அதை கவனிச்சு பாருங்க, ஒரு நுணுக்கமான செய்தி. தந்தை எவ்வளியோ அல்லது தன்னுடைய மூத எவ்வளியோ அதைத்தான் தனையனும் பின்பற்றுவான். இப்ப அந்த தந்தை வழிகாட்டியதால் அவன் இஸ்லாத்துக்கு வந்தான். அப்படி என்றால் நமது கையில் தான் நம்முடைய குழந்தைகளுடைய ஈமான் எல்லாம் சேர்ந்திருக்கிறது. நாம் அதை ஒளிவூற்றிக் கொண்டே இருக்க வேண்டும், புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும், ஞாபகமூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் மறக்கின்ற பொழுதெல்லாம் அவர்களுக்கு அடிக்கடி சொல்லணும், தொழுகையை பற்றி ஞாபகப்படுத்தணும், ஜகாத்தை பற்றி ஞாபகப்படுத்தணும், இந்த உலகத்தில் கருணை என்ன, இரக்கம் என்ன, அன்பு என்ன என்பதையெல்லாம் சொல்லி சொல்லி அவர்களை இந்த ஈமானுடைய கிளைகளை பின்பற்றி வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் நினைத்தால் அவர்களை கடைசி வரையிலும் ஈமான்தாரிகளாக நம்மால் மாற்ற முடியும். நாம நினைக்கிறோம் நம்முடைய ஈமான் மட்டும் போதல்ல, அவர்களையும் பார்க்க வேண்டும். இதைத்தான் இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக மூன்றாவது செய்தியாக நமக்கு சொல்றாங்க. மூணாவது செய்தி இருக்குது ஹதீஸ்ல. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஒவ்வொரு ஈமான்தாரியை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடையணும். அவருடைய ஈமானை பார்த்து நம்முடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். புதுசாவது ஈமான் வர்றாங்களா, அது நமக்கு பெருமை அல்ல, மகிழ்ச்சி. ஏன் அந்த ஆத்மா நரகத்தை விட்டும் பாதுகாப்பு அடைந்து விட்டதே என்று ஒவ்வொரு உள்ளத்தில் நான் எண்ணுகின்ற பொழுது மகிழ்ச்சி. இதைத்தான் இந்த ஹதீஸ் மூன்று செய்திகள் நமக்கு பிரித்து தருகிறது. எனவே நம்முடைய ஈமான் கடைசி வரையில் இருக்க வேண்டும். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழுகை ஒரு துஆ கேட்கிறாங்க. அந்த துஆவை நம்ம அந்த அர்த்தத்தை பார்த்து நமக்கு தெரியும். அல்லாஹும்ம இறைவா மன் அஹ்யைதுஹு மின்னா ஃபஅஹ்யி அலல் இஸ்லாம். எங்களிலிருந்து யாருக்கு உயிர் கொடுக்கிறாயோ, உயிர் பெற செய்கிறாயோ, அப்பொழுது நீ அவர்களுக்கு இஸ்லாம் என்ற அந்த காணிக்கையோடு நீ உயிர் பெற செய்வ, இஸ்லாத்தோடு உயிர் பெற செய்வ. இது ஒரு செய்தி. அடுத்து உருவாக்குறாங்க, அல்லாஹும்ம மன் தவஃபைதுஹு மின்னா ஃபதவஃபஹு அலல் ஈமான். யாரை எங்களிலிருந்து மௌத்தாக்க நினைக்கிறாயோ, உயிரை கைப்பற்ற நினைக்கிறாயோ, அப்பொழுது அவர் ஈமானோடு கைப்பற்று என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி கட்ட ஞாபகத்தை பாருங்க. அவரு போய் சேர்ந்துட்டாரு, அவர் போய் சேர்ந்தாச்சு. அப்போ சொல்றாங்க, யாரெல்லாம் இனிமேல் யாரெல்லாம் மௌத்தாக நினைக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் அவர்களை ஈமான்தாரிகளாக, இஸ்லாத்தில் உள்ளவர்களாக, நீங்கள் இஸ்லாத்தை கொண்டவர்களாக மௌத்தாக செய்ய என்று கேட்ட இந்த ஒரு செய்தி நமக்கு தெளிவாக சொல்லி தருகிறது. ஈமான் கடைசி வரையிலும் அது அவசியமானது, அது என்றும் நாம் விட்டுவிடவே கூடாது என்பதை மிக தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஞாபகப்படுத்துறாங்க. அதனால்தான் லக்கீனோ மௌத்தாக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களுடைய மௌத்தாக்களுக்கு நீங்கள் லா இலாஹ சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கீங்க. மௌத்தானா யாரு? மௌத்துக்கு நிறக்கூடியவர், ரூஹு பிரிவதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொடுத்து, அதாவது நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்களுடைய நாவு அதை ஒழிந்து விட்டால், அதை கொண்டு முடித்து விட்டால் அவர் சொர்க்கத்திற்கே போகிடுவார். எனவே கடைசி வரை நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்லித்தரான். கடைசி ஒரு செய்தியாக நான் முடித்துக் கொள்கிறேன். என்னவென்று சொன்னால், நாம் ஈமான்தாரிகளாக இருப்பதை போல நம்முடைய குழந்தைகளை, குடும்பத்தை, நம்முடைய பெண் மக்களை எல்லாவற்றையும் ஈமான்தாரிகளாக வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. நாமும் முஸ்லீமா இருக்கணும், அவங்களும் முஸ்லீமா இருக்கணும், நாமும் மோமினா இருக்கணும். இதுக்கு என்ன தேவை? முதல்ல நாம ஈமான தெரிஞ்சுக்கணும். நாம ஈமான தெரிஞ்சதானே உங்களுக்கு சொல்ல முடியும். இல்ல எப்படி ஈமான் இல்லாம எப்படி சொல்ல முடியும்? இப்ப நாம ஒரு வீழ்ந்து விட்டால் அவரை தூக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் மேல் அந்த ஆரோக்கியம் இருக்கணும், அப்படின்னா அவரை தூக்க முடியும். நாம் பலகீனம் அடைந்தவர்களை தூக்க நினைத்தால் நாமும் வீழ்ந்து விடுவோம். இதுதான் அல்லாஹ் வைத்த விதி.
முதல்ல நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஈமானை நாம் சரிப்படுத்திக் கொண்டால்தான் அந்த ஜோதியை, அந்த ஒளியை மற்றவர்கள் உள்ளத்தில், நம்முடைய குழந்தை உள்ளத்தில் நாம் ஏற்ற முடியும் என்பதை இந்த நமக்கு தெரிகிறது. ஒரு லாரி நினைச்சு என்ன போது இருப்பதற்காக இன்னொரு லாரியை கொண்டு வருவாங்க. அந்த ரெண்டு லாரிக்கு மத்தியில் ஒரு கயிறை இடுவார்கள். பாருங்க, லாரிக்கும் அந்த சிந்து தேவைப்படுது, அந்த வலு தேவை, அந்த கயிற்றுக்கும் வலு தேவை. அந்த கயிற்றுக்கு வலுவில்லை என்று சொன்னால் இதனால் ஒன்றும் செய்ய முடியாது. லாரிக்கு வலுவில்லை சொன்னால் அந்த லாரி இழுக்கவும் முடியாது. எனவே அதை இழுத்து செல்வதற்கு அதே போல ஆற்றல் தேவைப்படுகிறது. எனவே நம்முடைய குடும்பத்தை நீயமா நாம் ஒளிபர செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதையுமா நம்முடைய உள்ளத்திலே நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன செய்தியை சொல்லி முடிக்கிறேன். ஒரு நண்பரை பார்ப்பதற்காக ஒரு கண் தெரியாத ஒரு பார்த்தார். ரெண்டு பேரும் பேசிட்டு இரவு நேரத்தில் அவர் வீட்டுக்கு போக நினைக்கும் பொழுது அவர் ஒரு சின்ன ஒரு மெழுகுவர்த்திய ஒரு லைட்டை கொடுத்து அனுப்பினார். அவர் சிரிச்சுட்டார். எப்ப எனக்கும் கண்ணு தெரியாது, இந்த லைட்டை வச்சு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னாரு, இந்த நெருப்பு உனக்கு தெரியாது, ஆனா வரக்கூடியவனாவது பார்த்து வரலாம்ல, உன்னை இடிக்காம போகலாம்ல அப்படின்னு போது அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி கொண்டு போகாது. ஆனா போடவே இடிச்சான். ஏன்பா எனக்குத்தான் கண்ணு தெரியல, உனக்குமா கண்ணு தெரியல அப்படின்னு கேட்டார். அப்படி சொன்னா எனக்கு கண்ணே தெரியல சொன்னார். அதான் லைட் நான் வச்சிருக்கேன்ல. அவர் சொன்னாரு, லைட்டு நீ வச்சிருக்க, ஆனா அதுல வெளிச்சமே இல்லைன்னு சொன்னாரு. லைட்டு நீங்க வச்சிருக்க, தூக்கிட்டு வரீங்க நீங்க லைட்டா, ஆனா அதற்குள் ஒளி இல்லை. எப்பொழுது நமக்குள் ஒளி இல்லாத பொழுது மற்றவர்களுக்கு எப்படி நாம் ஒளியும் கொடுக்க முடியும்? நம்முடைய ஈமான் வலுப்பெற்ற பிறகுதான், நம்முடைய ஈமான் ஒளி பெற்ற பிறகுதான் மற்றவர்களை நாம் கொடுக்க முடியும் என்பதை மிக தெளிவாக நாம் இங்கே நமக்கு விளக்கி தராங்க. எனவே நம்முடைய ஈமானை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய குடும்பத்தின் ஈமானுக்கு சாட்சியாக வேண்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் யார்? அது உஹ்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டார். அவருடைய கணவன் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு ஈமானை ஏற்றுக்கொண்டார். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஈமானை புதுப்பித்த பரப்பிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வீழ்த்துவதற்காக தன் வாளை உருவி கொண்டு செல்கிறார்கள். சென்ற பொழுது ஒரு மனிதர் குறுக்கிட்டு எங்கே கேட்ட பொழுது சொன்னாங்க, நான் நபியை வெட்டுவதற்காக, நபி என்று சொன்னாரே அவரை விட்டு வீழ்த்துவதற்காக. அவர் சொன்னாரு, முதல்ல அவன் குடும்பத்தை பாருப்பா, உன்னுடைய சகோதரியும் ஈமானுக்கு வந்து விட்டார், சகோதரர் கணவனும் வந்து விட்டார் என்று சொன்ன பொழுது முதல்ல இங்கதான் முடிக்கணும். திரும்பி வந்துட்டார். நேரா வீட்டுக்கு வந்த பொழுது ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர் ரெண்டு பேருக்கும் உள்ள வந்த பிறகு மறைந்து கொண்டார் ஹப்பாப் ரலியல்லாஹு. அவங்க போய் யார்கிட்ட கேட்டாங்க, என்ன நடக்குது கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, இல்ல பேச்சுதான் நடக்குது. என்ன பேச்சுன்னா,